ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி சாலை மீனை வச்சு ஒரு மீன் தித்திப்பு அப்படின்ற ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறேன். இது ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு பழையங்காலத்து டிஷ்ஷுங்க. ஏன்னா இது எங்கள் பாட்டி அடிக்கடிக்கு செய்வாங்க. ஆனால் இப்போ நான் எங்கேயுமே யார்கிட்லையுமே கேள்விப்படலை, அந்த டிஷ்ஷு செய்கிறது கிடையாது. ஆனால் நான் எங்கள் அம்மா செய்கிறதுனால நான் ரெகுலராக செஞ்சிட்ருக்கேன். இதை இன்றைக்கி அந்த டிஷ்ஷு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். அது இந்த வெள்ளை நெத்திலி சொல்லுவாங்க, அதுலேயும் செய்யலாம். இது சாலை மீன். நான் நல்லா 1/2 கிலோ மீன் வாங்கி நல்லா க்ளீனாக உப்பு போட்டு க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துருக்கேன். 1/2 கிலோ மீன் ஆஞ்சாச்சு. அடுத்து இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்ப்போம். இஞ்சி, பூண்டு, சோம்பு, பச்சை மிளகா இதை அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். அடுத்து முந்திரி பருப்பு 4 முந்திரி பருப்பும் 1 டீஸ்பூன் கசகசா அதை தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், பாதி தாளிப்பேன், பாதி அரைச்சிக்கலாம். அடுத்து 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு அரை முடி தேங்காய் கீறி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, 1 பச்சை மிளகா, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான ஐட்டம். இது எப்படி செய்யலான்னு சொல்லி பாருங்களாம். வாங்க வீடியோ. முதல்ல இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா அரைச்சிட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை அரைச்சி இப்படி வச்சுப்போம். அடுத்து இப்போ ஒரு மசாலா ஒன்று வதக்கிடலாம். நான் ஒரு கடாயை வச்சுட்டேன். அதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். அதில் 1 டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் மிளகு 1 டீஸ்பூன் போட்டுப்போம். 1 டீஸ்பூன் இல்லை, 3/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இந்த மிளகு போட்டோம்னா அதுலேயே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். பாதி வெங்காயம் போடுறேன், பாதி நம்ம தாளிப்பு வச்சுக்கலாம். இது வதக்கிடலாம். இது அரைக்கிறதுக்கு தாங்க. அதனால் ரொம்ப செவுக்க வறக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பாத்திரம் இருந்தால் போதும். பச்சை வாசனை போனால் போதும். லேசாக வதங்கிருச்சு. அடுத்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இதுலேயே கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை லைட்டாக வதக்கிப்போம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நண்டு தொக்கு செய்வோம் இல்லைங்களா, அதே ஸ்டைல் தான் இதுவும். ஆனால் மீனில் செய்வாங்க. இப்போ மீனில் அந்த மாதிரி யாருமே செய்கிறதில்ல, நான் பார்த்த வரலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த தேங்காய் அரைஞ்சி போட்டு இந்த கசகசாவையும் முந்திரி பருப்பையும் அதில் போட்டுடலாம். அடுத்து பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் இருக்கும், அதையும் போட்டுருவோம். போட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் 1 பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லா அரைச்சாச்சுங்க. நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது ஒரு ஓரத்தில் கிண்ணத்தில் வலிச்சு ஊற்றிக்கலாம். அடுத்து தக்காளி வதங்கிருச்சு பாருங்க. தக்காளி வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினோன்னா இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது சூடாக இருக்குது, உடனே அரைக்கணும், ஆற லேட் ஆகும்னா நம்ம கொஞ்சமாக இது மேலே தண்ணி ஊற்றிட்டோம்னா ஆறிடும். உடனே இந்த தண்ணி வடித்த மாதிரி வச்சு நம்ம நைஸாக பேஸ்ட்டாக பண்ணிடலாம். எப்படியும் நம்ம தண்ணி ஊற்றுவோம் கிரேவிக்கு, அதுக்கு இது ஜூஸியாகவே ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, இதையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ அதுக்கப்புறம் இந்த தக்காளியிலேருந்து வடித்த தண்ணியை தனியாக வச்சுருக்கேன். நம்ம இதை கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் செய்கிறேங்க. கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது நான் வீட்டிலே தயாரித்த தேங்காய் எண்ணெய், அதை நான் போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. ஃப்ளேவரே செம்மையாக இருக்குது, தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரு. இந்த கருவேப்பிலை இதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதிலே சோம்பு இருக்கிறதுனால இதிலே மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அப்படியே நல்லா வதங்கட்டும். தீயை குறைச்சி வச்சே செய்யுங்க. அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாங்க. பச்சை வாசனை போயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதே நல்லா வதக்கிப்போம். இது ஏற்கனவே இப்போ இஞ்சி பூண்டில் 1 பச்சை மிளகா போட்டிருக்கேன்னா, தேங்காயில் 1 பச்சை மிளகா போட்டிருக்கேன், அப்புறம் 2 பச்சை மிளகா. அதனால் மிளகாத்தூள் நான் 1 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன், வீட்டுத்தூள். அதனால் காரம் லிமிட்டாக இருக்கும். இதிலே போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும்.
நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. அடுத்து வந்து நம்ம ஜாரில் இருக்கிற இந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை பேஸ்ட்டு இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த தக்காளி தண்ணியும் ஜாரை கழுவி கொஞ்சம் நேரம் கழித்து ஊற்றிடலாம். உடனே ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் நேரம் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அப்படியே வதங்கட்டும். கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுருவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ வந்து இந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஜாரு கழுவின தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா கலக்கி விட்டு நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்து வரட்டும். நல்லா இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். 2 டீஸ்பூன் அளவு நான் கல் உப்பு எடுத்திருக்கேன். கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோ மீனுன்றதுனால 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா கொதிக்கிட்டோம். இது மீன் நல்லா வந்து சுத்தமாக கழுவிக்குங்க. அப்போ தான் நீச்சு வாசனையே இருக்காது. நல்லா க்ளீனாக கழுவிக்கணும். அதே மாதிரி வந்து மஞ்சத்தூள் போட்டு உறைஞ்சி கழுவுங்க. அப்போ தான் கவுச்சி வாசனை அடிக்காது. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் மீனாக வாங்குங்க. ஏன்னா செதில் சிவப்பாக இருந்தால் வாங்குங்க. வெள்ளை கலரில் இருந்தால் அது பழைய மீன், ஐஸில் வச்ச மீன். அது பார்த்துக்குங்க. நான் இறக்கும்போது ஊற்றுறதுக்காக ஒரே ஒரு எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு வச்சுருக்கேங்க. புளிப்புக்காக அது தூக்கி கொடுக்கும் டேஸ்ட்டு. ஏற்கனவே எல்லாமே வதக்குன்றதுனால ரொம்ப ஓவராக கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மீனை வந்து போட்டுடலாம். நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து போட்டுக்குங்க. நம்ம இன்னும் தேங்காய் வேறு ஊற்ற போகிறோம். தண்ணி வச்சுட்டு அதே மாதிரி நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, 4 நிமிஷம் கரெக்டாக வந்து இந்த மீன் வேகிற அளவுக்கு கொதிக்க விடுவோம். சாலை மீனில் ரொம்ப சத்து அதிகமாக இருக்குங்க. ஆனால் இது யாருக்கும் தெரியாது. பெரிய மீன் தேடி ஓடுவாங்க. இந்த மாதிரி மீனுங்கள்லாம் வாங்கி சாப்பிடுங்க. கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும் சாலை மீனில். மீன் குழம்பு நல்லா கொதிச்சிச்சிங்க. இது வந்து சாலை மீன். இது வந்து தித்திப்புன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து பேர் வந்து தித்திப்பு. இப்போ வந்து வேறு பேருன்னு தெரில. இப்போ என்ன பேருன்னு தெரில. ஆனால் வந்து மீன் தித்திப்புன்னு சொல்லி எங்கள் பாட்டிலாம் வந்து செய்வாங்க. அம்மா செய்வாங்க. இப்போ பாருங்கள், மீன் கொதிச்சிச்சின்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அது பாருங்கள் எண்ணெய் வந்து பிரிஞ்சு தனியாக மிதக்கு பார்த்தீங்களா. அந்த நுரை கலைஞ்சி அந்த கொழுப்புலாம் கரைஞ்சி எண்ணெய் வந்து தனியாக மிதக்கும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ வந்து நம்ம தேங்காய் எடுத்து ஊற்றிடலாம். இது டேஸ்ட் உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மெதுவாக அப்படியே கிண்டி விடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து கிண்டாதீங்க. இந்த தேங்காய் மசாலா கலக்கணும். அதுக்காக தான் 3 நிமிஷம் 4 நிமிஷம் கொதிச்சிச்சு. அதனால் மீன் ஓரளவுக்கு வெந்துருச்சு. பாருங்கள், முழுசாகவே இருக்குது பார்த்தீங்களா மீன். சாலை மீன் குழம்பு தித்திப்பு ரெடி. லேசாக ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து இந்த கிண்ணம் கழுவி வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இது வந்து கரெக்டாக வந்து தீயை குறைச்சி வச்சுட்டு வந்து இதில் வந்து நாட்டு சக்கரைங்க 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். கண்டிப்பாக இதோட ருசியை வந்து தூக்கி கொடுக்கும். இது அப்படியே லைட்டாக கலக்கி விட்டுப்போம். கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான். சாலை மீன் தித்திப்பு ரெடி. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் நான். நீங்களும் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.